சிந்து பைரவியில அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அன்னபூர்ணிக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து மாப்பிள்ளையோட அப்பா கால் பண்ணி, உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் பையனை கொன்றுவேன்னு உங்க ஊர்ல இருக்கிறவங்க மிரட்டுறாங்கன்னு சொல்லிடுறாரு. முப்பத்தும் அவனோட மச்சானும் சேர்ந்துதான் இந்த வேலையை பாக்குறாங்கிறத ஆறுமுகம் தெரிஞ்சுட்டு நேரா அவங்கள போய் மிரட்ட போயிடுறாரு. உங்களால என் தங்கச்சி வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, அன்னைக்குதான் உங்க வாழ்க்கையோட கடைசி நாளா இருக்கும் அப்படின்னு பயங்கரமா மிரட்டிடுறாரு. மிரட்டினதோட நிக்காம கழுத்தை பிடிச்சு நெருக்கவும் செய்யறாரு ஆறுமுகம். இதை எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து எசக்கி பாத்துக்கிட்டே தான் இருக்காரு. ஆறுமுகம் என்னவோ மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. ஆனா எசக்கி ஒரு பிளான் போடுறாரு. அடியாளுங்களை செட் பண்ணி சம்பத்து மூஞ்சில நல்லா சாக்கு பைய வச்சு கட்டி ஆறுமுகம் அடிக்கிற மாதிரி அடிக்க சொல்றாரு. ஆறுமுகத்தை எப்படியாவது அந்த போலீஸ் கிட்ட மாட்டி கொடுத்துடணும்னு இந்த பிளான் பண்றாரு போல எசக்கி. அடியாளுங்களும் அதே மாதிரி சாக்கு பைய மூஞ்சியில கட்டி சம்பத்தை நல்லா அடின்னு அடிச்சிடுறாங்க. ஆறுமுகம் அடிக்கிற மாதிரியே வேற சொல்லி அடிக்கிறாங்க. ஆறுமுகம் என்ன விடுடா விடுடா அப்படின்னு இவர் வேற கத்துறாரு. அடிச்சதோட மட்டும் நிக்காம கத்தி எடுத்து குத்தவும் செஞ்சுட்டாங்க போல. அடுத்த நாள் போலீஸ் வந்து ஆறுமுகம் முன்னாடி நிக்குது. தங்கச்சியோட நிச்சயதார்த்தத்தை சம்பத்து நிறுத்தினால அவரை கத்தியால குத்தி கொலை பண்றதுக்கு நீ முயற்சி பண்ணிருக்க, அதனால நான் உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு வந்து நிக்கிறாரு. இதை கேட்டுட்டு ஆறுமுகத்துக்கே பயங்கரமா ஷாக் ஆயிருது. ஆனா எசக்கி சைட்ல சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. யாரு எவ்வளவு சொல்லியும் சஞ்சய் கேட்கற மாதிரி இல்ல. ஆறுமுகத்தை தரன்னு அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாரு. சிவாவும் ட்ரை பண்றாரு. பைரவிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படியோ சஞ்சய் நினைச்சதை சாதிச்சுட்டாரு. இதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சாரு. ஆனா ஆறுமுகம் தப்பிச்சிட்டாரு. இந்த தடவை ஒரு பொய் கேஸ்ல மாட்டி ஆறுமுகம் உள்ள போறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனதோட நிறுத்தாம ஆறுமுகத்தை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறாரு சஞ்சய். வீட்டு சட்டையெல்லாம் கலட்டி சம்பத்தோட மச்சனை முன்னாடி, உன்னோட வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, இதுக்கு மேல ஏதாவது பண்ண அதுக்கப்புறமா விளைவு பயங்கரமா இருக்கும் அப்படின்னு மிரட்டுறாரு. ஆறுமுகத்துக்கு கோவம் தலைக்கு ஏறுது. ஆனா எதுவுமே பண்ண முடியாம நிக்கிறாரு. இனி என்ன நடக்க போகுது, எப்படி ஆறுமுகம் இதுல இருந்து வெளியே வர போறாரு, பைரவி என்ன பண்ண போறாங்க, இந்த கல்யாணம் நடக்க போதா இல்ல நிச்சயதார்த்தத்தோட அப்படியே நின்றுமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.